வணக்கம் தோழர்களே தோழிகளே, இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் ப்ளஸ் என்னோட வெப்சைட், இந்த ரெண்டு விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற தலைப்பில் நாம் ஏற்கனவே இந்த சேனலில் நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டோம். அந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, நீங்கள் சொல்லி தந்தது எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பிடிஎஃப் ஃபைலாக நான் போட்டு கொடுக்கறதுல எனக்கு சில சிக்கல்கள் இருக்குது. ஸோ நான் சொல்லி தந்த எல்லாத்தையுமே ஒரு வெப்சைட்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். வெப்சைட் என்ன அப்படின்னா spokenhindi.speak24.in. இதுதான் வெப்சைட்டு. spokenhindi.speak24.in அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரௌசரில் டைரெக்டாக டைப் பண்ணி நீங்கள் என்னுடைய சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் ஆக்சஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்னுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு ஆப் இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐகான் இருக்கிற ஆப் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கிறதுனால சர்ச் ரிசல்ட்டில் மேபி உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. நீங்கள் போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் என்ன இருக்குது, இந்த வெப்சைட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நான் உங்களுக்கு 12 நாளையில் ஹிந்தி சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது டெய்லி 2 hours வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா 12 நாள் 24 மணி நேரத்தில் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தேவையானது என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, வார்த்தைகள் தேவை, வார்த்தைகளை வாக்கியமாக மாற்றுறதுக்கான இலக்கணம் தேவை, ப்ளஸ் கூடுதலாக கொஞ்சம் பயிற்சி தேவை. வார்த்தைகள், இலக்கணம், பயிற்சி, இந்த மூணும் இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ஹிந்தி பேசிட முடியும். வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்போது நாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், அதாவது கொஸ்டின் வேர்ட்ஸு, பாயிண்டிங் வேர்ட்ஸு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். எப்போவாச்சும் யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கும். அந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் ஓரளவுக்கு இங்கிலீஷ் போட்டு மேக்கப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பொருட்களினுடைய பெயர்கள் நாம் தமிழ்லையே இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் தான் சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு மொபைல் ஃபோனு, பென்னு, பென்சில், பேப்பர், டூத் ப்ரஷ்ஷு எல்லாமே நாம் இங்கிலீஷில் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பொருட்களினுடைய பெயர் ஹிந்தியிலையும் நாம் இங்கிலீஷில் சொல்லி சமாளிச்சுக்கலாம். அது போக நாம் கற்றுக்க வேண்டிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கொஸ்டின் வேர்ட்ஸ் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் நம்ம மனப்பாடமாக கற்றுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு என்ன, எங்கே, எப்போது, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம். அதே மாதிரி பாயிண்டிங் வேர்ட்ஸ், நாம் ஆள்காட்டி விரலை காட்டி பேசக்கூடிய வார்த்தைகள், நான், நீ, அவன், அவள், அது, இது, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன், ஒரு வாக்கியத்தை எப்படி அமைக்கணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ ஃபார்மேட்டில் நான் ஏற்கனவே நிறைய பண்ணிட்டேன் இந்த சேனலில். அதில் சொல்லி தந்த எல்லாத்தையுமே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த வெப்சைட் ப்ளஸ் இந்த ஆண்ட்ராய்டு ஆப். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைகள் இருந்துச்சு அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் 5 ஸ்டார் கொடுத்து உங்களுடைய ரிவ்யூவையும் கொடுங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் எப்போவாச்சும் தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போதைக்கு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.